Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்யிறதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ்ல புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் fish curry மசாலா, ஆச்சி மசாலா தான் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாவே இத மட்டும் எடுத்துக்க போறது இல்ல. நான் இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மசாலா எடுத்துர்க்கேன். இத இப்ப புளி கரைசலோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் 1 ஸ்பூன் காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வெந்தயம் கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு 2 வெங்காயம் சேர்த்து செய்யறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் சீக்கிரமே வதங்குறதுக்காக இப்போ தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா வதங்குறதுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைய வேகட்டும். நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைய வேகட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் போன வீடியோவில் தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக கடாயில் செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாமே குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் தீயில வேக வச்சுக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்டி விட வேணாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவிக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.